வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. நாம் இன்றைக்கி ப்ரான் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே அதில் கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா கருகிடும். லேசாக பொரிஞ்சதுமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரானை இதில் கலந்துடலாம். இந்த மசாலாவோட ப்ரான் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வச்சுருவோம் அப்படியே. இப்போ அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே சேர்த்து தாளிச்சிடலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சதுமே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயத்தோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்த்துடலாம். இறாலை நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துடலாம். அதோட கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இறால இருக்கிற தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி ட்ரை ஆயிருச்சு. இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் கொடுத்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், சாதம் இன்னமும் கொஞ்சம் விரையாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு ப்ரான் புலாவ். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.